அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கலியுகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோரக்கர் சித்திரம் மகாபாரதத்துல கிருஷ்ணர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நிற பேதங்கள் அதிகமாகி சாதி மத பேதங்கள் நிறைய உண்டாகும். பெண்களே அதிகமா பிறப்பாங்க. பெண்ணாசையால முறை கெட்டு யாருடன் யாரு வேணாலும் சேருவாங்க. மூத்த பெண்களுடன் இளவயது ஆண்கள் சேர ஆரம்பிப்பாங்க. பூமியில நல்ல மனுஷங்க பிறக்கிறது ரொம்ப குறைஞ்சு 100க்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நல்ல பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிப்பாங்க. நாளாக நாளாக கலியுகத்தோட கொடுமைகள் ஓங்கி உயரமாகி மனிதர்களோட உயரம் குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும். மனிதர்களோட சராசரி ஆயுள் கிட்டத்தட்ட 100 வயசுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து குறையவும் ஆரம்பிச்சிடும். கலியுகம் முத்த ஆரம்பிச்ச நாட்கள்ல எல்லா விதமான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருக ஆரம்பிக்கும். அதற்கான அறிகுறியா அவர் சொல்றது, ஆகாயத்துல பற்பல கலகங்கள் உண்டாவதை நம்ம நேரடியா நம்மளால பார்க்க முடியும். ஒரு விதமான அதிசயமான வால் நட்சத்திரம் வானத்துல தோன்ற ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரம் வெட்ட வெளியில ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதுல இருந்து கிளம்பக்கூடிய ஒளி பாக்குறதுக்கு ஒரு நீண்ட வால் போல சந்திரனுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். சூரியனோட வெப்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால மக்களுக்கு புது புது நோய்கள் உண்டாகி அதனாலேயே நிறைய பேர் சாவை எதிர்நோக்க ஆரம்பிப்பாங்க. சூரியன் கிட்ட இருந்து கொடுமையான வெப்பமும் அதே போல இரவுல சந்திரன் கிட்ட இருந்து பனியும் கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும். இந்த கலியுகத்துல கற்பனைக்கு நம்ம பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள்லாம் வானத்துல நடக்கும். அதை நம்ம கண் கூட பார்க்க ஆரம்பிப்போம். சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கமா நிக்க ஆரம்பிக்கும். சந்திரனை பார்க்கும்போது யானையோட மண்டையோடு போல பெரிய பெரிய உருவங்கள் நம்ம சந்திரன் மேல பல விதமான ரூபங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கால நேரங்கள்லாம் மாறி மாறி தெரிய ஆரம்பிக்கும். 3 மாத்திரைகளை அளவா மாற ஆரம்பிச்சு எப்போதுமே இருள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். கடல் அடிக்கடி பொங்கி எழ ஆரம்பிச்சு அதனால பல அழிவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நெருப்புகளும் வெடிச்சு சிதற ஆரம்பிக்கும். எல்லா இடமுமே கொலை கொள்ளை ரத்தங்கள், நாடே ஒரே சீரழிஞ்சு கெட்டு போகிற மாதிரி கோரக்கர் சொல்லியிருக்காரு. அடுத்தது கிருஷ்ணர் கலியுகத்தை பத்தி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, கலியுகத்துல தர்மங்கள் சார்ந்த வாழ்க்கை ரொம்ப சீர்குலைய ஆரம்பிச்சிடும். கலியுகத்தோட முடிவு ஆரம்பிக்கிற டைம்ல முழுக்க முழுக்க அதமவாதிகளே உச்சமா இருப்பாங்க. அவங்களோட கையில தான் நம்ம நாடே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தருணத்துல தான் கிருஷ்ணர் தன்னோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம் அவர் நிகழ்த்துவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துக்கான தர்மம்னு சொல்லப்படுறது தர்மம், சத்தியம், பொறுமை, தயை, ஆயுள், தேகபலம், ஞாபகம் இவை எல்லாமே பாத்தீங்கன்னா கலியுகத்துல குறைய ஆரம்பிச்சுட்டே வந்துட்டு இருக்கும். கலியுகத்துல பணம் யாருகிட்ட இருக்கோ அவன் தான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன்னு சொல்லப்படுவாங்க. பணம் யாருகிட்ட அதிகமா இருக்கோ அவன் தான் ரொம்ப நல்லவனாவும், அவன் தான் அவன் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லவனாவும் சொல்லப்படுவாங்க. யாருகிட்ட சக்தி இருக்கோ அவன் மட்டும்தான் நியாயம் தர்மம் இருக்கிறவனாவும் தீர்மானிக்கப்படுவான். கல்யாணம் செஞ்சுக்கிறவங்க கூட அவங்களோட சொந்த விருப்பப்படியே கல்யாணம் செஞ்சு இயங்குவாங்க. அவங்களுக்கு இந்த ஜாதி இந்த குலம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம ஒருத்தருக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுனால் அவங்களோட உறவு கொண்டாவே அது திருமணமா ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிக்கும். மற்றபடி குணம் இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல அழிஞ்சு போக ஆரம்பிச்சுக்கும். பிராமணர்கள் பூனலை அவங்க பிராமணர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா மட்டும்தான் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எவன் ஒருவன் அதிகமா பேசுறானோ அவன் தான் பண்டிதன், அவன் தான் புகழையும் அடைவான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஏழையா இருக்காங்களோ அவங்கதான் எல்லா பழிப்பாவங்களுக்கு ஆளாவாங்க. எவங்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவன் தான் நல்லவன்னு பேர் எடுப்பாங்க. மனிதர்கள் அதிகமா சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ரொம்ப காமவெறி கொண்டவர்களாகவும் தரித்திரக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து புணர்ந்தாவே அதுதான் கல்யாணமாவே எடுத்துக்கப்படுறதாகவும் இருக்கும். பெண்கள் பதிவிரதியா இருக்க மாட்டாங்க, வேசிகள் போல நடந்துப்பாங்க. பெண்களுக்கு வெக்கம் இல்லாதவங்களாகவும் எப்ப பார்த்தாலும் கடுஞ்சொல் பேசுறவங்களாகவும் திருட்டுத்தனம், மாயை, பிடிவாதம் அதிகமா இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. மனிதர்கள் இந்த பூமி எங்களோடதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. இடத்துக்காக சண்டை போடுவாங்க. அதன் காரணமாவே அவங்களுடைய சொந்த தந்தை தாயையும் கூட அவங்க அடிச்சு கொலை செய்யறதுக்கோ தயங்க மாட்டாங்க. அருகில் இருக்கிற கோவிலை விட தூரமா இருக்கக்கூடிய சேஸ்திரங்களே புண்ணிய சேஸ்திரமா அவங்க நினைப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறது எதையுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் செய்யற தான தர்மங்கள் அத்தனையுமே புகழுக்காக மட்டும்தான் செய்வாங்க. முடி வளர்க்கிறதுங்கிறது அழகுக்காக மட்டும்தான் அழகு பொருளாக அவங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அது ஒரு தெய்வீக தன்மைங்கிற எண்ணெல்லாம் மாறி அழகுக்காக மட்டும்தான் அவங்க முடி வளர்ப்பாங்க. எவன் ஒருவன் தைரியமா பேசுறானோ அவன் தான் பாத்தீங்கன்னா சபைக்குரியவனா கருதப்படுவாங்க. திருடங்க, கருணையற்றவர்கள், அயோக்கியர்கள் இவங்க தான் அரசனா இருப்பாங்க. ஆள்றவங்களே இறை நம்பிக்கை இல்லாம வழிபாடுகளை பாதுகாக்காம வேத மார்க்கம் இல்லாம அதை கெடுக்கிறபடியே நடந்துப்பாங்க. பிரஜைகளோட பணத்தை அரசர்களே தேடிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு பயந்துட்டு மக்கள் அனைவரும் காடு இந்த மாதிரி ஒளிஞ்சு வாழ்ற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும்.
பருவ காலங்கள் மாறி போய் மக்கள்கள் குளிர், காற்று, வெயில், மழை, பசி, தாகம், வியாதி, கவலை இதனால ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. கலியுகம் முத்த ஆரம்பிக்கிற சமயத்துல மனிதரோட ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 30 வயசு ஒருத்தன் வாழ்ந்தாவே அதுவே அவனுக்கு வந்து முழு ஆயுள் காலமா கருதப்பட ஆரம்பிக்கும். பசுக்கள் பாலிலும் உருவத்திலும் ஆடுகள் போல காணப்பட ஆரம்பிக்கும். கறக்காத பசுவை பாதுகாக்கவோ வளர்க்கவோ யாருமே விரும்பவும் மாட்டாங்க. சன்னியாசியா இருக்கிறவங்க எல்லாமே குடும்பஸ்தரா மாறி குடும்பஸ்தர் போல நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் பணத்து மேலேயே குறியா இருப்பாங்க, பணத்து மேலே ஆசையா இருப்பாங்க. ஆண்களுக்கு அவங்களுடைய பொண்டாட்டி வீட்டு பந்தங்களே முக்கியமானவர்களா தெரியும். அதாவது மச்சினி, மைத்துனரு, அவங்க கிட்ட ரொம்ப பிரியமா பழக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சொந்த தாய், தந்தை, சகோதரர்களிட பிரியம் வைக்க மாட்டா. அவங்க கிட்ட அவங்களுக்குள்ள உறவுகள் துண்டிக்கப்பட ஆரம்பிக்கும். மேகங்கள்ல நம்ம எப்பயுமே அதிகமா மின்னல்கள் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். வீடுகள்ல மகிழ்ச்சி இல்லாமல் எப்பயுமே ஒரு சூனியமான ஒரு நிலைமையே இருந்துட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கலியுகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி.